யெமனிய ஊதிப்படைகள் விடுத்துள்ள முக்கிய செய்தி ஒன்று. فإن القوات المسلحة اليمنية تؤكد على ما يلي. எமது காசா மக்கள் இந்த நோன்பு காலத்தில் பசியிலும் பட்டினியிலும் வாடிக்கொண்டிருக்கின்றார்கள். அதற்கு காரணம் இந்த இஸ்ரேல் போர் நிறுத்தம் என்ற பெயரில் காசாவுக்குள் உணவு பண்டங்களை ஏற்றி செல்லும் லாரிகளுக்கு பலத்த கட்டுப்பாடுகளை இஸ்ரேல் விதித்திருப்பதால் அங்கு நீர் உணவு தட்டுப்பாடுகள் ஏற்பட்டு மக்கள் இந்த நோன்பு காலத்தில் சொல்லென்னா துன்பங்களை அனுபவித்து வருகின்றார்கள். எனவே இந்த இஸ்ரேல் அமெரிக்காவோடு போர் நிறுத்த ஒப்பந்தங்கள் கடைபிடித்து எந்த ஒரு பலாபலனும் இல்லை என்பது எங்களுக்கு புரிகிறது. ஆகவே ஒருதலை பட்சமாக இத்தனை நாள் நாங்கள் கடைபிடித்து வந்த போர் நிறுத்த ஒப்பந்தத்தை இத்தோடு நாங்கள் முடித்துக் கொள்கின்றோம். இனி செங்கடலிலும் அரபிக்கடலிலும் செல்லும் இஸ்ரேலுக்கு ஆதரவான கப்பல்களை கடலிலே அழித்து மூழ்கடிக்க செய்வோம். எமது பலஸ்தீனிய சகோதரர்கள் இந்த நோன்பு காலத்தில் அனுபவிக்கும் பசி பட்டினி வேதனைகளை இஸ்ரேலையும் அனுபவிக்க செய்வோம். இன்றோடு செங்கடல் மற்றும் அரபிக்கடல்களில் இஸ்ரேலுக்கு பொருட்களை ஏற்றி செல்லும் அனைத்து கப்பல்களையும் மூழ்கடிப்போம். நாங்கள் ஒருதலை பட்சமாக இந்த போர் உடன்படிக்கையிலிருந்து வெளியேறுகிறோம் என யெமனிய ஹவுதிகள் தெரிவித்துள்ளனர். இது இவ்வாறு இருக்க இன்று வெள்ளை மாளிகையில் நடந்த ஊடகவியலாளர் சந்திப்பில் டொனால்ட் ட்ரம்ப் அவர்களிடம் காசா மக்கள் தங்களுடைய நிலப்பரப்பிலிருந்து வெளியேறுவது சம்பந்தமாக கேள்விகள் கேட்கப்பட்ட போது அதற்கு டொனால்ட் ட்ரம்ப் யார் அவர்களை வெளியேற சொன்னார்கள், நாங்கள் அவ்வாறு கூறவில்லை என பதிலளித்துள்ளார். சர்வதேசத்துக்கே தெரியும், சென்ற சில காலங்களில் இந்த அமெரிக்கா காசா மக்களை தங்களது நிலப்பகுதியிலிருந்து வெளியேற்ற சொன்ன கதை சர்வதேச ஊடகங்களில் வைரலாக இருந்தது. ஆனால் இன்று டொனால்ட் ட்ரம்ப் வழங்கிய இந்த பதில் தற்போதைய அமெரிக்க அரசின் சுவாதீனமற்ற ஒரு நிலையையே பிரதிபலிக்கின்றது எனலாம். இதுவும் இவ்வாறு இருக்க அடுத்த போருக்கான ஒப்புதலை இஸ்ரேலிய அமைச்சரவை இன்று வழங்கியுள்ளதாக செய்திகள் தெரிவிக்கின்றது.